வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்டை கொஞ்சம் அப்படி ஒத்தி வைக்கலாம். மார்க்கெட்டில் கிளாரிட்டி இல்லை. அடுத்த வாரம் தான் உங்களுக்கு கிளாரிட்டி வரும். பிகர் பிக்சர் பார்க்கலாம், ரைட்? சின்ன பிக்சர் பார்க்குறதோட பெரிய பிக்சர் பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எடுத்து பாருங்களேன், லாஸ்ட் 20 வருஷமா 25 வருஷமா, ரைட்? நம்ம 2025 இருக்கிறோம். ஸோ இயர் 2001 சென்செக்ஸ், நான் நிஃப்டி பற்றி பேசல, சென்செக்ஸ் வாஸ் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3200 3300 அந்த ஜோனில் இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் 85,000 டச் ஆகிருந்துச்சு. நினச்சி பாருங்களேன், 17 டைம்ஸ் லாஸ்ட் 25 வருஷத்தில் 17 டைம் இட் ஹாஸ் கான் அப். சிஏஜிஆர் எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 15% சிஏஜிஆர் வருது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில், ரைட், ஒரு ட்ரெண்டு. கவர்மெண்ட் ஆல்வேஸ் தே ஆர் பிளானிங் ஃபார் சம்திங் பிக் அண்ட் ரொம்ப லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுறாங்க. டில் ஒரு 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 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும்னு வச்சுங்களேன், 2015-14க்கு முன்னாடி வச்சுங்களேன், பீப்புள் வேர் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் 5-year பிளான். நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் என்ன பண்ணலாம். யாருமே நெக்ஸ்ட் 20 இயர்ஸில் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் 50 இயர்ஸில் என்ன பண்ணலான்றது யோசிக்கல. இன்ஃபேக்ட் நிறைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இந்தியாவில் நடக்காத காரணம் நம்மளோட திங்கிங் வாஸ் ஒன்லி தட் 5 இயர்ஸ். அடுத்த 5 இயர்ஸில் என்ன பண்ணலாம். அந்த 5-year பிளானிங்லலாம் நீங்கள் ஒரு ஒரு ஏர்க்ராஃப்ட் பண்ணணும், ரைட், இல்லை ஒரு ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பண்ணணுன்னு சொன்னால் மினிமம் யூ ரிக்வயர் அபவுட் 15-20 இயர்ஸ். இப்போ ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ரிக்வயர் அட்லீஸ்ட் 20-25 இயர்ஸ் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்மளோட பிளானிங் வாஸ் ஒன்லி ஃபார் 5 இயர்ஸ். நம்ம எதுவுமே பெருசாக யோசிக்கல. பட் இது எல்லாமே லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட திங்கிங் வி ஆர் ஆல்வேஸ் திங்கிங் பிக். சரியா? நான் கவர்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணல, மெயின் மேட்ருக்கு வரலாம். நம்ம 2025 இருக்கிறோம். அம்ருத் கால்ன்றது கவர்மெண்ட்டோட ஒரு லாங் டேர்ம் விஷன் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 100வது ஆண்டு விழா 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. 2047 இந்தியா வில் பிகம் எ டெவலப்ட் நேஷன். $30 trillion. இது சாத்தியமா? இப்போ எங்கே இருக்கிறோம்? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் $4 trillion இருக்கிறோம். ஸோ 4 trillion 30 trillion நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா? நினச்சி பாருங்களேன், இயர் 2000 3200 சென்செக்ஸ், நான் நிஃப்டி சொல்ல, 3200 இருந்தப்போ யாராச்சும் யோசித்து பார்த்துருப்பாங்களா அடுத்த 25 வருஷம் கழிச்சு அது 85 இருக்குன்னு? இருந்திருந்தால் ஊரே காசு அதில் போட்டிருக்க மாட்டாங்க. சிம்பிளான விஷயம், ரைட்? ஸோ இதுதான் மார்க்கெட். ஸோ ஒரு லாங் பீரியடில் நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு வரலாம். மார்க்கெட்டில் பூரா செம்ம நெகட்டிவ். நானே நிறைய நெகட்டிவாக பேசியிருக்கிறேன். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 25,600 அந்த லெவலில் இருக்கும் போதும் நான் அதுக்கான டார்கெட் 22,000 நான் கொடுத்துருந்தேன். அது வந்துடும், இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்துடும், இல்லை அடுத்த வாரம் வரும், இல்லை வரட்டுமே இன்னும் ஒரு 10 நாளில் வரட்டும், இல்லை அந்த மந்த் எண்டில் வரட்டும், இல்லை ஒரு மேலே ஒரு புல் பேக் போயிட்டு அதுக்கப்புறமா கீழே வரட்டும். நம்ம அதை பற்றியே பேசல. ஸோ இது எவ்வளோ மிஞ்சி போனால் we are talking about only about 10-15% மூவ், ரைட்? இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் மேபி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் சில ஸ்டாக்ஸ் 15-20% போகலாம், இல்லை 50% கூடயும் போட்டோம். இட் டசன்ட் மேட்டர். ஏன்னு சொன்னால் 3000 85,000 போகும்போதும் 1000-2000 பாயிண்ட், இட் டசன்ட் மேட்டர். ஸோ இதுதான் நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் somewhere close to about 22-23 years, 2047க்கு, ரைட், 22 இயர்ஸ் நீங்கள் இன்னையிலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அப்போ நிஃப்டி இன்றைக்கி லெட்ஸ் அஸ்யூம் தட் 23,000 இருக்குது. கீழே அந்த 1000 பாயிண்ட்டை கூட நான் கன்சிடர் பண்ணல. ஸோ வீல் டாக் அபவுட் 23,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 23,000 இருந்துச்சுன்னால் 2047 எங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? சிம்பிள் கால்குலேஷன். சிஏஜிஆர் லாஸ்ட் 25 இயர்ஸாக ஆர் 22-23 இயர்ஸாக 15% சிஏஜிஆர் போகுது. அதே 16% இல்லை 15% நீங்கள் பிடிச்சிட்டு போங்க, இல்லை ஆன ஹையர் சைடு கூட நம்ம போட்டுக்கலாம். ஏன்னு சொன்னால் இது ஆக்சலரேஷன் பீரியட், ரைட்? ஆக்சலரேஷன் பீரியட்ன்றது சரியான ஸ்பீடில் தூக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்தியாவுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு 4 இல்லை 5 எக்கானமி பண்ணியிருக்கு. யூஎஸ், சைனா, ஜப்பான், கொரியா, ஜெர்மன், அது மாதிரி கண்ட்ரீஸ்லாம் நம்மளுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க. வேர் டெவலப்பிங் கண்ட்ரியிலேருந்து டெவலப்ட் கண்ட்ரி ஆகிறதுக்கு
அந்த எக்கானமி பீரியட் இருக்குல்ல, அந்த சமயத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு புஷ் இருந்திருக்கு மார்க்கெட்டில். ஸோ அதே புஷ் நிலைமையில தான் நம்ம இப்போ நிற்கிறோம். இது வந்து எப்பயுமே வந்து என்கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரும்போதும், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசிங் பண்ணும்போதும் நாங்கள் வந்து சொல்கிறது வந்து டோன்ட் பிளான் ஃபார் நெக்ஸ்ட் 5, 6, 10 இயர்ஸ்க்கு. லெட்ஸ் பிளான் இட் ஃபார் அபவுட் மினிமம் 10 இயர்ஸ் டு மேக்ஸிமம் 15, 20 இயர்ஸ்க்கு. ஆனால் நீங்கள் ரன்வேல நீங்கள் எடுத்து பாருங்களேன், பிளேன் இப்படி போகும், அப்படி போய் அப்படி தூக்கும். அந்த தூக்குற இடம் இருக்குல்ல, அது வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 6, 7 இயர்ஸ்னு வச்சுங்க. க்ளோஸ் டு அபவுட் 10, 12 இயர்ஸ்க்கு அப்புறமாலாம், 12 கூட வேணாம், 9, 10 இயர்ஸ்லலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸ்டீப்பாக ஏற ஆரம்பிக்கும். ஸோ இந்தியன் எக்கானமி அந்த லெவலில் வந்து இப்போதைக்கு நின்று இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட திங்கிங் வந்து வேறு லெவலுக்கு மாறி இருக்குது. நம்ம வந்து we are not doing கேட்சப்னா அவங்க போயிட்டாங்க, நம்ம அடுத்தது என்ன பண்ணோம், அந்த யோசனை கிடையாது. அடுத்தது வந்து என்ன பண்ணலாம்ன்ற லெவலுக்கு வந்திருக்கிறாங்க. நீங்கள் எடுத்து பாருங்களேன், முதல்ல வந்து we were only saying இது வந்து ரிக்குவயர்மெண்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தேவைப்பட்டுச்சு, இப்போ போடுறோம். இப்போ வந்து நம்மளோட யோசனை வந்து அடுத்த 20, 25 வருஷத்துக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம யோசனை பண்ணிகிட்ருக்கோம். எடுத்து பாருங்கள், நம்ம வந்து இப்போ தான் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டருக்கே உள்ளே வந்திருக்கிறோம். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 25 இயர்ஸ் நம்மளோட ஃபோக்கஸ் வாஸ் மோர் இன்டு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ மறுபடியும் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரையும் உள்ளே வந்திருக்கிறோம். மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு என்ன வேணும், பவர் வேணும். பவர் லாஸ்ட் 3-4 இயர்ஸில் வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் ஆயாச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்பட்டுச்சு, ரோட்ஸ் எல்லாம் போட்டாச்சு, ரைட். போர்ட்டு, ஏர்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான ஏற்பாடும் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இந்த கொரோனா பீரியடில் வந்து சில துரோகிங்களை பார்த்தோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய லெவலில் வந்து துரோகிங்களை பார்த்தோம். எஸ்பெஷலி சைனா. நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், கடல் வழி வியாபாரம் பண்ணுறதுல வந்து நிறைய தடைகள் அவங்க வந்து போட்டாங்க. ஃபஸ்ட்டு கண்டெய்னர் நிப்பாட்டினாங்க. இப்போ வந்து அவங்க ஆல்மோஸ்ட் அபவுட் 47 to 50% ஷிப்பை வந்து அவங்க தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா அதில் மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு we are doing the catch-up. ப்ராப்ளி அடுத்த ஒரு 4-5 இயர்ஸில் வந்து நம்ம பெரிய லெவலில் வந்து எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கான அந்த சமயத்தில் போய் நம்ம மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இப்போ ஷிப்பிங் லைனில் வந்து நம்ம ஒரு கணிசமான கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம ஓன் ஷிப் மேனுஃபேக்சரிங் ஒரு பெரிய லெவலில் இருக்கணும். நம்ம இப்போ கெப்பாசிட்டி வந்து 0.1% கம்மியாக இருக்கணும். அண்ட் உலக இந்த கப்பல் வழி வர்த்தகத்தில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 10-15% நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து இதனால் தடைப்படக்கூடாதுன்றது பிளானிங் போயிட்டுருக்கு. ஒன்று. ரெண்டாவது, பெரிய துறைமுகம் இப்போதைக்கு இந்தியாவிலேருந்து இட் இஸ் மோர் டூயிங் எ ஃபீடர் சர்வீஸ். நான் அடிக்கடி சொன்னேன், இங்கேருந்து நம்ம துபாய்க்கு அப்புறம் அங்கேருந்தான் வந்து பெரிய கப்பலில் ஏறுது. அதே மாதிரி இங்கேருந்து சிங்கப்பூருக்கு அப்புறம் அங்கேருந்தான் வந்து பெரிய கப்பலுக்கு ஏற்றிட்டு இருக்கோம். அது வந்து அடுத்த ஒரு 4-5 இயர்ஸில் வந்து மாறும். ஒன்று. உங்களுக்கே வந்து தெரியும், டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடோர்ஸ் போட்டிருக்காங்க இந்தியாவில். நார்த் சவுத் இன்னும் போடல, பட் ஈஸ்ட் வெஸ்ட் வந்து போட்டாச்சு. ஸோ டெடிக்கேட்டட், அதாவது சரக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தனியாக வந்து ஒரு ரயில்வே ட்ராக் போட்டு பெரிய லெவலில் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இதெல்லாம் ஏன் நான் சொல்லிகிட்ருக்கேன்னு சொன்னால், நம்ம அந்த புஷ் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. இந்தியன் எக்கானமியில் வந்து அடுத்த ஒரு 4 to 5 இயர்ஸில் வந்து பெரிய லெவலில் வந்து மாற்றங்கள் வரும். இதுக்கான ரிசல்ட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போதும் அதுக்கான ரிசல்ட்ஸ் நிச்சயமாக பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணும், கவர்மெண்ட் வந்து இப்போ எந்த லெவலில் போயிட்டுருக்காங்களோ அதே லெவலில் இருந்தாவே போகும். நீ வந்து ஒன்றும் புதுசாக கழட்ட வேணாம். இதே லெவலில் போயிட்டு இருந்தாவே பெரிய லெவலில் வந்து மாற்றம் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப சிம்பிளான இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்களேன், இப்போ less than 4 trillion இருக்கிறோம். நம்ம 30 trillion போகிறோம் அடுத்த ஒரு 22-23 இயர்ஸ்லனா என்ன வேணும்? ஜிடிபி ஆஃப் 9.5 ஜிடிபி நாமினல். ஏற்கனவே நம்ம வந்து 6.5 இருக்கிறோம், ரைட். இன்ஃப்ளேஷன் சேர்த்துருங்க. அதில் இன்ஃப்ளேஷன் ஒரு 4% மேலே தான் இருக்குது. நீங்கள் 4% சேர்த்தாவே நம்ம வந்து மோர் தென் 10% வரும். ஸோ நம்ம கேட்குறது வந்து 9.5 தான் நெக்ஸ்ட் 22 இயர்ஸ். இஸ் இட் பாசிபிள்? எஸ், இட் இஸ் பாசிபிள். ஏன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து அந்த டெமோகிராஃபின்றோம் தெரியுமா, ஒர்க்கிங் பாப்புலேஷன்ஸ், ஒர்க்கிங் பாப்புலேஷன்ஸ், அது வந்து பெரிய லெவலில் வந்து க்ரோ ஆகிருக்கு. டெஃபினட்டாக அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து காட்ட தான் செய்யும், இந்தியன் எக்கானமியில் வந்து காட்ட தான் செய்யும். இப்போ இதை எல்லாத்தையும் விட்டுருங்க, நம்ம மேட்டருக்கு வரலாம். இன்றைக்கி நிஃப்டி 22,000 இருக்குது, இல்லை 23,000 இருக்குது. இட் டசன்ட் மேட்டர், ரைட். 25 கூட வச்சுங்க, இட் டசன்ட் மேட்டர். இந்த 2000
47 நிஃப்டி எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரைட், கரண்ட் ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணால் லோவர் எண்டில் வந்து 12% CAGR நம்ம போட்டால் 4 லட்சம் வருது. இந்த 12 லட்சம்ன்றது 15% நம்ம போட்டோன்னு வச்சுங்க, 3% தான் நம்ம நினைக்கிறோம். பட் பீரியட் லாங் இல்லை. ஸோ டெஃபினெட்லி பெரிய லெவலில் வந்து மாற்றங்கள் வருது. 4 லட்சத்துலேருந்து அது 7,60,000. நினச்சி பாருங்கள், நிஃப்டி அட் 7,60,000 எவ்வளோ CAGR? 15%. இதே இது வாட் மார்க்கெட்டில் எதிர்பார்க்குறது சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 17.3 எதிர்பார்க்குறாங்க. 12.5 லட்சம் இதுதான் வந்து நிஃப்டியோட லெவல். இது வந்து சிம்பிள் ஃபார்முலா ஆஃப் CAGR ஆர் காம்பவுண்டிங் எஃபெக்ட். நினச்சி பாருங்களேன், 17% ஆனுவல் காம்பவுண்டிங் அச்சீவ் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னு சொன்னால் நம்மளோட க்ரோத் ஃபேஸ் இப்போ தான் வருது. க்ரோத் ஃபேஸ் இப்போ வருதுன்னு சொன்னால் 12.5 லட்சத்துலேருந்து நினச்சி பாருங்களேன். நீங்கள் அப்போ சொல்லுவீங்க, டே நான் வந்து பார்த்தப்ப 25,000 இருந்துச்சு, இன்றைக்கி 12.5 லட்சமானு. டேய், இப்போ திஸ் இஸ் த டைம் டு இன்வெஸ்ட். ஒரு சைடு நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணாத சிட் இன் கேஷ்ன்னு சொல்கிற, இன்னொன்று சைடு வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிற. எது பண்ணுறது? எஸ், நியாயமான கேள்வி. இப்போ வந்து 2 விஷயந்தான் நீங்கள் யோசிக்கணும். மார்க்கெட் சரிஞ்சு வந்துட்டுருக்கு. உங்களோட கேஷ் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் அதை வந்து பிளான் பண்ணுங்கள். உங்கள் கையில் இருக்கிற கேஷில் வந்து உட்காருங்க. மார்க்கெட்டில் வந்து யூ வில் கெட் எ ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் எ என்ட்ரி. தயவு செஞ்சு இந்த பென்னி ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல கம்பெனி, கொஞ்சம் அடுத்த ஒரு 10-15 வருஷம் விஷனோட இறங்குங்க. 1. 2வது, ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வந்து நீங்கள் நினச்சி பாருங்களேன். போன தீபாவளிக்கு இப்போ இந்த 2024 தீபாவளியில் வந்து எத்தனை பேர் வந்து டார்கெட் கொடுத்தாங்க? ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கா? இல்லை 23 தீபாவளியில் யாராச்சும் டார்கெட்ஸ்லாம் கொடுத்தாங்க? எல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாருக்குமே கிடையாது. பீப்புள் ஃபர்கெட். இதே இது வந்து நீங்கள் பிளான் பண்ணி ஒரு பெரிய லெவலில் நம்ம பிளான் பண்ணி இந்த மாதிரி கோலில் நம்ம போகிறோன்னு சொன்னால் டெஃபினெட்லி இட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இப்போ ரிலையன்ஸ் எடுத்துங்க. ரிலையன்ஸ் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1,800-2,000 லெவலில் இருக்கும் போதும் அது வந்து கீழே வரும்ன்றதை நம்ம எதிர்பார்த்தோம். கீழே வந்துச்சு. இப்போயும் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1,200-1,300 ஜோனில் இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1,000 பக்கமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஜோனில் வரும்போது லெட்ஸ் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். நான் ரிலையன்ஸை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லு. ரைட், நிறைய விஷயங்கள் இருக்குது. தீம் மாறி இருக்குது. பழைய மாதிரி வந்து தீம் கிடையாது. ஏஷியன் பெயிண்ட்ஸை வந்து லாஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸில் வந்து சம்மர் ராலி. HDFC சம்மர் ராலி. ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபைனான்ஸ் சம்மர் ராலி. அடுத்த பஜாஜ் யார், அடுத்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் யார், அது ஐடென்டிஃபை பண்ணுங்க. லெட்ஸ் மேக் எ என்ட்ரி. ஸோ அதை தான் இருக்கணும். அண்ட் இதுக்கு அர்த்தம் வந்து டிப்ஸ் கொடுக்குறதோ இது மாதிரி யோசிக்காதீங்க. சாலிடாக யூ ஷுட் நீட் அட்வைஸ். அண்ட் யார் வந்து லாங் டேர்ம் பிளானிங் பண்ணுறாங்கன்றது பாருங்கள். இந்த லாங் டேர்ம் பிளானிங்கிறது இந்த நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் இவங்களாம் வந்து பேசுகிறது, அந்த பிளானிங் பற்றி நான் பேசலை. உங்களோட விஷன் வந்து கிளியர் கட்டாக இருக்கணும். ஹைவேஸில் போகும்போதும் நீங்கள் வந்து 100-120 உங்கள் கார் போகுதுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் அடுத்த 2 கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு பார்வை கிளியராக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் அந்த ஸ்பீடை தூக்குவீங்க. கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் அந்த ஸ்பீடை எடுக்க மாட்டீங்க. தட்ஸ் அ ரிஸ்க். ஸோ இதை தான் நம்ம வந்து பேசுகிறோம். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்தியாவில் சம்பாதிக்கிற மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே சம்பாதிக்க முடியாது. நீங்கள் எடுத்து பாருங்கள், சைனா இஸ் இன் டிக்ளைன். சைனா வந்து அழிஞ்சு போகும்னு நான் சொல்ல. இப்பயும் நீங்கள் எடுத்து பாருங்கள், பிரிட்டன் இஸ் அ வெரி பவர்ஃபுல் கண்ட்ரி. ரைட், ஜெர்மன் இஸ் அ வெரி பவர்ஃபுல் கண்ட்ரி. US வந்து லார்ஜஸ்ட் எக்கானமி. பட் க்ரோத் என்ன? 2, 2, 3, 4 அவ்வளோதானே. சைனாவை எடுத்துங்க. சைனா will also become a large economy. பட் அவங்களோட க்ரோத் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஓடுறதுக்கான காலம் வந்துருக்கு. நம்மளோட ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தி பாப்புலேஷன் இஸ் அரவுண்ட் 25. இந்த ஏஜில் தான் நீங்கள் ஓட முடியும். யூரோப் எடுத்துக்கிட்டோன்னா எல்லாம் வந்து ரிட்டையர்டு ஆளுங்க தான். அரவுண்ட் 60+ தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ரைட், ஜப்பானும் அதே கதை தான். மறுபடியும் அந்த யங்கர் ஜென்ரேஷன் வரது வந்து இட் இஸ் கோயிங் டு டேக் லாங்கர் டைம். சைனாவில் பாப்புலேஷன் ஓல்டு ஆகிட்டே வராங்க. ஆவரேஜ் சம்வேர் அரவுண்ட் 40+ வந்துருச்சு. யூஎஸ் வந்து அதே கதை தான். ஸோ இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இஸ் ஒன்லி இன் இந்தியா. ஸோ டெஃபினட்டாக
யாரோ ஒருத்தன் எங்கேயோ இருந்து காசை போட்டு அவன் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் யோசிங்க. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு விஷன் கொடுத்துருக்கோம். டெஃபினட்டாக இது மாதிரி பிளானிங்கில் வந்து உங்களோட ஃபைனான்ஷியல் பிளானிங்க்கு வந்து எங்களால் கைடன்ஸ் கொடுக்க முடியும். ஞாபகம் வச்சுங்க, நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேனோ இல்லையே, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, இது மாதிரி ஒரு பிளானிங் தேவைப்படுதுன்னு சொன்னால் எங்களை கால் பண்ணுங்கள். டெஃபினெட்லி வில் பி ஏபிள் டு கைட் யூ. இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.